குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட எல்பிஓ ரீசெண்ட் என்னோட மார்க் டெஸ்ட்டை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்கேன். போன டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 134 வந்துச்சு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் கம்மியாக வந்திருக்கு, 133. ஸோ அட்டம்ப்ட் வைஸும் அக்யூரசி வைஸும் அதிகமாக இருக்கு, ஆனால் மார்க் கம்மியாக வந்திருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் அட்டம்ப்ட் 110. எவ்வளோ கரெக்ட்னா 91 கரெக்ட், 19 தப்பு. 82% அப்படிங்கிறது அக்யூரசி. ஓகே, ஸோ போன டைம் வந்து 134, இந்த டைம் வந்து 133. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ரீசனிங்ல வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் பார்த்தாலே தெரியும். ரீசனிங்ல 49 தான் வந்திருக்கு. ஓகே, ஒன்று தப்பா இருக்கு. ஆனா வந்து 60 நிமிஷமுமே நான் வந்து என்ன சொல்றது முழுசா அட்டன் பண்ணல. அந்த அளவுக்கு ரீசனிங் வந்து இருக்கு. ஓகே, அதனால வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு கொஸ்டின் நான் அட்டனே பண்ணல. ஓகேங்களா? ஒரு பசில் 26 4 ஆமா 4 மார்க் இருக்கிற பசில், சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நினைக்கிறேன், அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அது நான் அட்டனே பண்ணல. ஏன்னா வந்து டைம் இல்ல. ஓகேங்களா? ஆனா வந்து இதெல்லாம் வந்து 30-35 நிமிஷத்துல போட வேண்டிய ஒரு மார்க் இதுதான், டெஸ்ட் தான் ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பா. அதே மாதிரி குவான்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 44 தான் வந்திருக்கு. இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு வந்து பயங்கர ஃப்ளோ கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னுமே வந்து ஒரு 15 நிமிஷம் கையில இருந்துச்சு. எனக்கு வந்து நான் அதாவது ஸ்கிப் பண்ணிட்டேன். 3 மார்க் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து கான்செப்டா எனக்கு வந்து தெரியாது, 2D மென்சுரேஷன். செகண்ட் வந்து இன்னும் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஏயோட அந்த ஆன்சர் வந்து எனக்கு ப்ராப்பரா வரல. அதனால நான் 2 ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் 15 நிமிஷத்துக்கு உள்ளே சுத்திட்டு இருந்தா ஒரு ஒரு மன உளைச்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டேன். ஓகே, ஸோ இப்போ முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 கரெக்ட், 4 தப்பு. ஸோ அந்த 4 ஏன் தப்பு அப்படிங்கிறது வந்து, ஸோ இந்த 30 அட்டன் பண்ணியிருக்கேன் இல்லையா, 30 இல்ல, இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து நான் வந்து தனியா வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளவு நிமிஷம், 30 நிமிஷமா, 30 நிமிஷமே வந்து நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அட்டன் பண்ணேன், ஸோ இப்படி வந்து இருந்துச்சு பேப்பர் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? இந்த ஸ்கோர் கார்டுக்கு அப்புறம் அடுத்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, ஓகே, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் என்ன அதுன்னு. அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசியில வந்து ரிவிஷன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து என்னால வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் அட்டன் பண்ண முடியல. ஸோ ரிவைஸ் இன்னும் பண்ணல. இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு இல்லையா? ஸோ 15 நாள் கண்டிப்பா வந்து ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான். ஓகேங்களா? 4 தப்பா இருக்கு, 25. இதுல வந்து 99% வந்து இருக்கு. ஓகே, சந்தோஷம் தான். ஆனா வந்து இங்கிலீஷ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா பேப்பர் ரொம்ப ஈஸி. ஓகே, நான் வந்து தான் சொதப்பிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து சொதப்பிட்டேன், அது உண்மைதான். 10 தப்பா இருக்கு இல்லையா? இது நான் எங்க தப்பா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 தப்பானது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த தான். இங்க 1 2 3 4 5 6 வந்து தப்பா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இது வந்து நான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப சொதப்பிட்டேன். எப்படி அப்படின்னா கொஸ்டினை படிச்சுட்டு ஒரு ஒரு கொஸ்டினை படிச்சு அதுக்கப்புறம் போய் அதுல ஆன்சர் தேடி போடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, அடுத்தது வந்து கத்துக்க வேண்டியதுதான். ஸோ அதை தாண்டி வந்து இங்கிலீஷ் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, குவான்ஸ்ல வந்து 4 தப்பா இருக்கு. ஓகே, 4 வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தப்பா ஆயிருக்க கூடாது. ஓகே, ஓகே, இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகே கவனக்குறைவு. இதான் நான் சொன்ன அந்த டிஏல வந்து ஆன்சர் வரல எனக்கு ப்ராப்பரா. நானும் 2 டைம் போட்டு பார்த்தேன். இல்லைங்க, அதோட டைம் எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாத்தீங்க அப்படின்னா 400 நிமிஷம் அப்படிங்கும்போது, 400 செகண்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு மேல எடுத்தேன். நான் 2 டைம் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து ஆன்சர் வரல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன்சரே வந்து ப்ராப்பரா வரல. சரி அதை விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்துட்டோம்னா 30. இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியானதுதான். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு என்ன சொல்றது, அது வந்து கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஓகே,
ஸோ ஏதாவது எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், ரீசனிங்ல வந்து எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகே. ஏன்னா நெறைய க க அ என்ன சொல்றது? வியூவர்ஸோட ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதுதான். ஓகேங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஜென்யூனா இருக்கு அப்படின்னா, நான் கண்டிப்பா அத எடுத்து ஒர்க் பண்ண பார்ப்பேன். ஓகே. ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.